லேப்டாப் இருந்தானா லேப்டாப்பை தூங்கி விட்டுறணும். அது இல்லாமல் பாடம் படித்து நீ படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் போடாத வீட்டில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அவங்களோட இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். செல்லு கேட்குறேன் அது நோன்றானா அந்த செல்லு இருக்கிற வேணாம் அப்படித்தான் கொண்டுட்டு வரணும் பிள்ளைங்களை. இல்லைன்னா தெரிஞ்சுக்கல நம்மளால நம்ம கட்டுக்குள்ளே தான் வச்சுக்கோ. அதுக்கு மேலே போயிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாலிப வயசில் அவங்களுக்கு அதாவது டீனேஜுக்கு வந்து 10 ஸ்டார்ட் ஆனால் ஒரு 19 வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அந்த நேரத்தில் வந்து செய்யணும்னா பிசாசுன்னு இல்லை. அப்போ அந்த காலங்களில் வந்து நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. அதனால நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது. அந்த டீனேஜ் நம்ம கடந்துக்கிட்டு அதுக்கு பிறகு கத்தர் அவங்களோட இடப்படுவார். அது விழுந்து இருக்கிறாங்க நம்ம உள்ளே போய் இருக்கிறோன்னா நம்மளுடைய பிரயாசத்தின் பிறகு நம்ம காணும். அதுக்காக நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன முடியாது நம்ம பெற்று என்ன பேசணும். ஒரு குடும்பத்தையும் அவங்களால கட்ட முடியல. நீ எப்படி மற்ற ஆட்டு மக்களை கட்டி நீ வரல வச்சுக்க முடியும். ஒரு கப்பலில் வந்து ஒரு ஆளாக எடுத்துட்டு போகலாம். ஒரு வடை நம்ம போவோம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். ஒரு வெளியே ஒரு கப்பல் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1000 கப்பல் விடான்னு சொல்லுவேன். இந்த கப்பலில் வாங்கிட்டு ஃப்ரீயாக போகணும்னா யார் வந்து போவோம்? இவங்க நல்ல கப்பல் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த நல்ல கப்பலில் நம்ம ஏறி போகணும். நம்ம ஓட்ட கப்பல் நமக்கு தெரியும். அப்போ நல்ல கப்பல் நம்பிக்கை தான் நம்ம கத்தரிச்சு நமக்கு பிள்ளைகள் கொடுக்குறாரு. நம்ம புருஷன் கொடுக்குறாரு. நம்ம புருஷன் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அது சில புருஷனே கண்டுபிடிக்கிறாங்க. அது வேறு விஷயம். அது கட்டப்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. ஆனால் பிள்ளைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னு யாருமே சொல்லக்கூடாது. நான் முடியாது எனக்கு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு கட்டுக்கு வராது. செல்ல வந்து எல்லாருக்கும் எதில் நம்ம செல்ல முடியும் அப்படின்னு சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் கூட. அதை நெட்டு வந்து நம்ம ஒரு நெட் யூஸ் பண்ண பார்த்து கேட்க முடியும். முடிக்கிட்ட பிரச்சனை முடிஞ்சு வருது. அதில் நம்ம தப்பு வைக்கிறோம். ஒருத்தர் வந்து தீ எறியுது அவங்க வெளியில் கூட நம்ம நினைப்பாங்க தீக்குள்ள கடகான்னு நம்ம அதே தான் நரம்புங்கிறது வந்து மனசுக்கு வந்து விருதுக்குள்ள ஆர்வம் போட்டு விட்டு அப்புறம் யோசிப்பு மாதிரி நம்ம உருவாக்கணும். கற்றுறது கற்றுக் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு யோசிப்பு நல்ல உருவாகும். கலாத்தியர் 5:6 வாசிங்க. இந்த இடம் 6 கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நல்லா பார்த்தா நல்லா விசாரிச்சு பார்த்தா விசுவாசம் பார்த்தோம். மாயமட்டு விசுவாசம் பார்த்தோம். இது எல்லாம் எதில் அடங்கிடுதுன்னா அன்பாக அடங்கிடுது. அன்பாக இருந்துதான் எல்லாமே அன்பு தான். என்ன ஒன்றுமே நடக்காது. புருஷன் எண்ணெய் ஓட்டாது பேசாமல் இருக்க முடியாது. அந்த ஐயா நம்ம புருஷன் எண்ணெய் ஓட்டாமல் போயிருக்கோம். நம்ம டக்குன்னு புருஷன் பேசினால ஒரு நேரம் அன்பா இருக்காரு. அதுதான் அன்பு. நம்ம ஆனால் அவர் பேசிக்கிறோம். அதான் அன்பு. சாப்பாடை போட வேலை வந்து சாப்பாடை போட அதான் அன்பு. நம்ம பிள்ளைங்களை வந்து தப்பு பண்ணாலும் நம்ம நேசிக்கணும். நம்ம மாமியார் தப்பு பண்ணாங்களா, நம்ம மாமனார் தப்பு பண்ணாங்க, நம்ம குடும்பத்தில் யார் தப்பு பண்ணாலும் நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறதா. அது ஆண்களே எல்லாமே அடங்கிடுச்சு. நல்ல மனசாட்சி, நல்ல இருக்கையும், நல்ல விசுவாசம் எல்லாமே இருக்குல்ல. அன்பில் அடங்கிடுச்சு. அன்பாக இருக்க கற்றுக்கலாம். அன்பாக நடப்பேன். இயேசு வந்து அன்பாக இருக்காரு. அன்பாகவே இருந்தாரு. நாங்கள் அன்புன்றாங்க. இயேசு மொத்த ஒருமே அன்பு. அப்போ நம்மளும் அன்பாக இருந்தோம்னா எல்லாமே நமக்கு